Hi guys, let's look into my husband's 10 years old college trolley. Actually, it is loaded with full of memories. So, வாங்க பார்க்கலாம். உனக்கு ஏன் இப்பெல்லாம் சேவ் பண்ணணும்னு தோணுச்சு? ஷேவ் இல்லைடா, இந்த மாதிரி குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் நம்ம சேவ் பண்ணி வைக்கணும்னு ஏன் தோணுச்சுன்னு கேட்குறேன். ஆனால் பத்திரமா வச்சிருக்கிய வேற யாருக்கும் கொடுக்காம பர்ஸெல்லாம்? அந்த ரெட் கலர் பர்ஸு. அப்புறம் எத்தனை ஃபோன் உடைச்சிருப்பேன் இது வரைக்கும்? அஞ்சு ஃபோன் உடைச்சியா? என்கிட்ட லிஸ்ட் நிறையா இருக்கு போட. 8 ஃபோன் உடைச்சிருப்பேன், இன்னும் 9 ஃபோன் உடைச்சிருக்கேன். சரி, அப்போ லவ் பண்ணும்போது நிறையா கிஃப்ட் வாங்கி கொடுத்தல்லடா, இப்போ என்ன ஒரு கிஃப்ட் வாங்கி தரல? கல்யாணம் ஆகி 5 months ஆயிடுச்சு. லவ் பண்ணும்போது அது மட்டும்தான் வேலை. இப்போ ஃபேமிலி பார்க்கணும், சம்பாதிக்கணும், கடன் கட்டணும், டைம் வாங்கி தரேன். அப்புறம் இந்த பேப்பரில் கலர் பேப்பர் வாங்கி இத்தனை இது எழுதி கொடுக்கணும்ல, உனக்கு எப்படி தோணுச்சு? யார் கொடுத்த ஐடியா? யோசிச்சியா உட்காந்து? அதோட டப்பா வேற வாங்கி. என்னன்னா காசு நிறைய இருந்துச்சு, கொஞ்சம் காசு இருந்துச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல, தோணலை. ஸோ வண்டி ஒவ்வொன்று எடுக்கணும்ட்டு அது கிஃப்ட் கடையில் போய் கிஃப்ட் வாங்குறது சரி. அதே கலர் பேப்பர்ஸ் வாங்கி எழுதணுங்கிற ஐடியா உனக்கு எப்படி தோணுச்சுன்னு தான் கேட்டேன். கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்குல்ல, அங்கே போய் வாங்கினேன், கிஃப்டெல்லாம் வாங்கினேன். எங்கே கிஃப்ட்டு, க்ரீட்டிங்ஸ் கார்டு இதெல்லாம் வாங்கினேன். கிஃப்ட்டு சரி ஓகே, அது 2 க்ரீட்டிங்ஸ் கார்டு வாங்கியாச்சு. வேறு என்ன கொடுப்பேன்? ஒன்றும் இல்லை. அப்புறம் அதுக்குள்ளேயே 4 ஃப்ளோர் ஏறி இறங்கிட்டே இருந்து ஒரு டப்பா இருந்துச்சு, டப்பா கூட போட்டு கொடுக்கணும். என்ன சொல்லி சாக்லேட் போட்டு கொடுத்துக்கலாம்ல? சாக்லேட் தரவே இல்லை இறங்கலாம். கொடுத்த எல்லாரும் கொடுத்தாங்க, டைரி மில்க் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அப்புறம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஓகே, அந்த பொம்மை கூட பத்திரம் வச்சிருக்கிறிய? ஏன்? அது எப்படி சொல்லுது? உண்டியல். ஆமாம், அதை விட உண்டியலில் வந்ததில் வந்த காசெல்லாம் எங்கடா? நீ போட்டு கொடுத்தியா? நம்ம போட்டிருந்தோம்டா, சில்லற காசாச்சும் போட்டிருப்போம். எடுத்திருப்பேன். கிழிச்சு எடுத்திருக்கடா கத்தி வச்சு. நம்மளே எடுத்தோமா, நீ எடுத்தியான்னு தெரில. நான் எடுத்திருப்பேன். சரி, அவ்வளோதான். ஆனால் திரும்பி இந்த ஆல்பமெல்லாம் நம்ம ஃபோட்டோ போடணும். நிறைய ஃபோட்டோ இருக்கு, பழைய ஃபோட்டோஸ்லாம் ஃபஸ்ட்டு பிரிண்ட் போட்டு வச்சுக்கணும். இருக்கா? கொஞ்சம் ஃபோட்டோஸ் இருக்குது, அதெல்லாம் பிரிண்ட் போட்டு வச்சுக்கணும். மற்றபடி அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ பெருசாக எடுக்கல இல்லை, காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் ஒன்றும் எடுக்கல பெருசாக. ஆமாம். ஆனால் அந்த க்ரீட்டிங் கார்டில் எதுலேயுமே பேர் எழுதலை, ஒரே ஒரு இதில் தான் தமிழ்வாணன் பேர் எழுதியிருக்கு. ஆனால் பஞ்சாயத்துன்னு வரும்போது மாற்றுறதும் அவன் தானே. எதுக்கு பேர் எழுதுறது? என்ன கணக்குன்னா, பஞ்சாயத்து அப்படின்னா வந்து நின்றுவான், அவனா வாலண்டியராக உள்ள வந்துடுவான். இல்லை, பஞ்சாயத்து வருதுனாலும் நீ கூட எந்த க்ரீட்டிங் கார்டில் சும்மா ஒரு க்ரீட்டிங் கார்டில் பெஸ்ட் விஷஸ்ன்னு போட்டு பைன்னு போட்டு பேர் எழுதலை, எதுலேயுமே பேர் எழுதலை. இதில் மட்டும் பேர் எழுதியிருக்கு. நான் சொல்லி கொடுத்தேன் இந்த மாதிரின்ட்டு. என்னென்ன எழுதாதீங்கண்ணா? எழுதுங்க போட்டுட்டு நீ கொடுத்தீங்கன்ற ஒரு மெமரி வரும். ஸ்கேல் கூட பத்திரமா வச்சிருக்கேன். ஒரு வேளை இந்த பெட்டி நீ திறக்கவே இல்லை போல. மாட்டேன், சீக்ரெட்னு வச்சிருந்தியோ? அப்படி இல்லை, துணி இதுக்குள்ள இருக்க. ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் இயரில் வேணால் துணிலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரூமுக்குள்ளே 10 கொடி மாதிரி கயிறு வச்சு கட்டி அதை தான் தொங்கிக்கிட்டு இருக்கும். மாற்றி மாற்றி சட்டையில் போட்டு போயிடும், அப்படி தான் இருக்கும். சரி, ஊர்லேருந்து வரும்போது துணி கொண்டு வர்றதுக்கெலாம் இது எடுக்க மாட்டேன். பேக் பேக் ஏன்டா நான் திரும்பி என் ஆர்டிஸ்ட் வேலையை ஆரம்பிக்கிட்டா?
வேண்டாமா? எப்படி நான் பெயிண்ட் பண்ணி தரேன் அந்த படம் தோலா பார்த்தேன். படத்தில் தானே. அது மாதிரி இல்லை, அந்த சைக்கோ படம் இருக்குல்ல, ஒரு படம் மலையாள படம் பார்த்தோமே, ஆமாம் போகன் வில்லா. அதில் எப்படி அந்த ஃபுல்லாக வரைகிறத ஃபுல்லாக அவனே வாங்கி 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 வச்சுப்பான்ல, $3000 கொடுத்தா 3000 rupeesக்கு. ஆமாம். அது மாதிரி நீ வாங்கிக்கோ, என் மனசுக்காக நானும் வரைகிறேன். நீ என்ன பண்ணுறேன்னா, ஏதாச்சும் ஒரு தாவரங்கள், செடிகள், கொடிகள், காய்கறிகள் வாழை ஒரு தராசு ஒரு வாங்கிக்க. எத்தனை கிராம் வருதோ அத்தனை கிராமுக்கு என்ன விலையோ அது தரேன். அதை நீ உண்டியில் சேர்த்து இல்லை டிஜி கோல்டு வாங்க. நான் தக்காளி செடி இருக்குது நம்ம வீட்டில், நீ வளர்ந்துக்கிட்டு இருக்கு. நான் வளர்ந்ததான். அம்மா வச்சது உங்கள் அம்மா தக்காளி செடிலாம் வைக்கல. நீ வந்து வச்சியாங்க. நான் வந்து கிச்சனில் கீழே கொஞ்ச நாளைக்கு அந்த டப்பா வச்சுருந்தாங்க வெத்தலை செடி. தக்காளி வெட்டி இப்படி எடுத்து தூக்கி போட்டேன். அது வளர்ந்துருச்சு. அது மம்மிக்கே தெரியாது. அது ஒரு சேவிங்ஸ் மாதிரி கழிச்சு வைக்க. ஆனால் இங்கே பாரு, இதில் நான் எக்ஸாம் எழுதின பேப்பர்லாம் இருக்குது. நீ எழுதுனது ஒன்றுமே இல்லை. நான் எழுதவே எழுதிருக்கவே மாட்டேன். ஃபஸ்ட்டு செமஸ்டரில் எழுதியிருப்பேன், செகண்ட் செமஸ்டரில் எங்கே. ஆனால் உங்களுக்கு ஸ்டாஃப்ஸும் அப்படி தானே இருந்தாங்க, மொக்க ஸ்டாஃப்ஸு. ஸ்ட்ரிக்டாக இல்லை, எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்கல்ல. என்னன்னா ஒரு கடைசி வரைக்கும் பொண்ணு ஜாஸ்தி, பசங்களும் கொஞ்சம் ஈக்குவல் ஓரளவுக்கு, அதனால ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் பேருக்கு 2 பிள்ளைங்க, மீதியெல்லாம் பசங்க. பிள்ளைகளை கண்டுக்கவே மாட்டோம், அதுவே பசங்களை மாதிரி தான் வளர்த்தோம். இங்கே தானே பிரச்சனை. ஆனால் உன்னோட பேப்பர், உன்னோட ஹால் டிக்கெட்லாம் என்கிட்ட இருக்காங்க வீட்டில். ஹால் டிக்கெட்டு, என்னோட ஐடி கார்டு, இன்னொன்று, அப்புறம் உன்னோட ஒரிஜினல் மார்க் ஷீட்டே அங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எடுத்துகிட்டு பார்த்துட்டு போகிறாங்க வீட்டில். ஏன்டா? ஆனால் ஒன்று தெரியுமா, ஒரு அரியர் வச்சு கடைசியில் வச்சு எழுதி பாஸ் ஆன நான் செகண்ட் கிளாஸ் தான். 29 அரியர் வச்சு எழுதி பாஸ் ஆன நீயும் செகண்ட் கிளாஸ் தான். பாத்தியா வாழ்க்கை? நான் ஒரு தற்கூரின்ற மாதிரி ஃபேம் ஆயிடும். நீ 10th மார்க்லாம் நான் கம்மி சொல்ல கூட முடியாது. அப்புறம் நீ என் 10th மார்க் பார்த்துட்டியோ? இல்லை, எப்படினாலும் என்னோட கம்மியாக தான் இருப்பேன். கம்மி தான். 12th கம்மி தான். காலேஜில் நீ படித்த, நான் காலேஜில் நான் எப்படி படிச்சிருக்கேன் பார்த்தியல்ல. படங்கள் வந்து என்னை ஏமாத்திடுச்சு. 90s கிட்ஸ்னால ரொம்ப ஆடிட்டோம். இந்த ஹார்ட் டிஸ்க்லாம் யூஸ் பண்ணலாமாடா? ஆமாம், அதுக்கு நீ கேபிள் தயவு செஞ்சு வாங்குறியா? கேபிளா இருக்கும், இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அது இருக்காது. பழைய மாடலாக போயிடும். இதுவே அந்த கீபோர்ட் அந்த இதெல்லாம் இருக்கும் கம்ப்யூட்டர் அப்படின்னா, இது கொஞ்சம் அட்வான்ஸ் நம்ம படிக்கும்போது. எனக்கு புரியல. நான் இப்போ இருக்குது இதுக்கு கேபிள்னா அதில் மாட்டி கம்ப்யூட்டரில் மாட்டுற மாதிரியா? இந்த பென்ட்ரைவ் மாதிரி இது ஒர்க், இது காட்டுமா? ஓகே, 2 கேபிள் இருக்குன்னு வச்சுக்கோ. ஃபஸ்ட்டு ப்ளக் பாயிண்ட்டு, ப்ளக் பாயிண்ட்லேருந்து ஒரு அடாப்டர் மாதிரி வரும். அடாப்டருக்குள்ளே இந்த ஹார்ட் டிஸ்க்குள்ளே வச்சுட்டு இந்த ஹார்ட் டிஸ்க்குள்ளே 2 கேபிள், ஒரு கேபிள் 2 கேபிள் வரும். அது சொல்லி சிஸ்டமில் மாட்டிடணும். எப்படி சிஸ்டம்லனா கம்ப்யூட்டர் யூஎஸ்பி டைப் மாட்டிருக்கலாம். லேப்டாப்பில் மாட்ட முடியும்ல? ஆமாம், லேப்டாப் மாட்டணும். யூஎஸ்பி மாட்டிருக்கோம்ல, அதில் போட்டு ஓடிஜி மாதிரி வச்சு கூட மொபைலில் போட்டுக்கலாம். அதான் நினைக்கிறேன். ஆனால் கொஞ்ச நாளில் ஏன்டா நீ ஒரு குட்டி ஃபோன்லாம் கூட எனக்கு கொடுத்தில்ல, பிளாக்பெரி மாதிரி. ஆமாம், அதெல்லாம் எங்கே தெரியல, ஒன்றை தான் இருக்கும். இவ்வளோ பெருசுக்கு புதுசாக வாங்கி கொடுத்த ஞாபகம் இருக்கா? செகண்ட் டைமோ அதனால அழகாக இருக்கும். அது எங்கன்னு தெரியலையா? என்கிட்ட கொடுத்தியா? எங்கள் வீட்டில் வாங்கி வச்சுருந்தாங்க, அது காலேஜில் வாங்கி வச்சாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல, அதெல்லாம் காணும். செல்லுக்கு மட்டுமே நெருக்கி 1 லட்சம் மேலே செலவு பண்ணிக்கணும். செல்லுக்கெல்லாம் செலவு பண்ணியிருப்பேன். இதா அதெல்லாம் பத்திரமா தான் வச்சுக்கணும். இந்த பைபிளும் வச்சிருக்கடா பத்திரமா, கவரு கூட. ஆனால் எல்லாம் கிழிஞ்சு போச்சு, யூஸே பண்ணல. அவரோட கிளியும்
லட்சணத்தில் கொடுத்துருப்பேன். ஏய் நல்லா தாண்டா இருந்துச்சு. வாரம் வாரம் படிக்கிறேன். அப்படியே இருக்கு. படிக்காதது நல்லா தான் இருக்குது. படிக்காததே நல்லா இருக்கும்போது இருக்கிறதே நல்லா தானே இருக்குது. சரி, ஸ்க்ரூ ட்ரைவரில் இந்த ஸ்பேனரு டெஸ்டர்லாம் வச்சுருக்கேன். எதுக்கு? ஹார்ட் டிஸ்கில் கொடுத்துருக்கோம்ல, அதெல்லாம் கழட்டுனியா? ஆமாம், ஹாஸ்டலில் சாப்பாடு போட மாட்டேன்னாங்க. பென்னு, ஸ்கேலு, இந்த டிப் பென்சில்லாம் வச்சுருக்கேன். பென்சில் இப்போ கிடைக்குமா? கிடைக்குதா? என்ன ஆயிடுச்சுடா? அப்போ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு தான் நீ போய் ஃபோட்டோலாம் எடுத்திருக்க. ஃபோட்டோ எடுத்தேன்னா காலர் இந்த கோட்டு போட்ட மாதிரி ஃபோட்டோ. அப்போ நான் எடுக்கல, எடுத்தேண்ணா கோட்டு போட்ட மாதிரியா? கோட் போட்டுருக்காங்கல்ல உங்களுக்கு, ஐடி கார்டுக்கா? இல்லையே, ஐடி கார்டு வேறு ஃபோட்டோ போட்டிருக்கேன். உங்களுக்கு நார்மல் சொன்னாங்கப்பா, எங்களுக்கு கோட்டு போட்டு போகிறேன். என்ன ப்ராஜெக்ட் பண்ண? நாங்கள் ப்ராஜெக்ட் பண்ணோம்னா சொன்னாங்க. நான் பின்னாடி உட்காந்துக்கிட்டேன். தினேஷ் தமிழ் மலை தரையை மட்டும் ஆட்டிக்கிட்டு இருந்தான். ப்ராஜெக்ட் முடிவு என்கிட்ட ஏதோ கேட்டாங்க. இதில் இல்லை, ப்ராஜெக்ட் முடிவு வச்சிட்டாரு. இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் கரெக்டாக உண்மையை சொல்லிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் பாஸ்பா ப்ராஜெக்டில் அப்படின்ட்டாரு. சரி, ஐயோ நம்மளாம் ஒன்றுமே தெரியாது, என்ன கேள்வி கேட்க போகிறான்னு பார்த்துட்டு இருந்தோம். இந்த ப்ராஜெக்ட் எவ்வளோக்கு வாங்கினீங்க அப்படின்னு கேட்டார். எங்கே வாங்கினீங்க, எவ்வளோக்கு வாங்கினீங்கன்னு கேட்டார். சொல்லிட்டேன் தினேஷ். உடனே சொல்கிறேன் டக்குன்னு. தினேஷ் மலுப்பிக்கிட்டு இருந்தான். நான் சிரிச்சிட்டேன். அதுக்கப்புறம் சிரிச்சதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன், தினேஷ்லேருந்து தான் சார் வாங்கி கொடுத்தாங்க, எங்களுக்கு கடைக்கு 2000 ரூபா போட்டோம் சார் அப்படின்னு. போமாடா அப்படின்ட்டார். அவர் பசங்களுக்கு வாங்கி தர்றது கேட்டாரா? இல்லை, இதுவே தப்பாக இருக்குடா, எவன்ட்டடா வாங்கினீங்க, அவனே தப்பாக சும்மா லட்சம் போட்டு கொடுத்துருக்கான்டா அப்படின்னு. ஆமாம், நாங்கள் வரோம். ஆமாம், சரி. நலுக்கு கட்சி போய் உத்தரவு வச்சிருக்கேன். எதுக்கு வச்சிருக்கேன்? தூக்கி போட மறந்துட்டேன். பேசிக்கலி சோம்பேறி. உனக்கு இந்த கட்சியில் எழுதிலாம் கொடுத்துருக்கேன். நீ ஞாபகம் வச்சா? இருக்காது, எழுதியிருக்கேன். கட்சியில் எழுதி முத்தம்லாம் கொடுத்து வச்சு லிப்ஸ்டிக் போட்டு முத்தம்லாம் கொடுத்துருக்கேன். ஐயோ, ஃப்ரேம் போட்டு என்ன மானம் வரும். ஆனால் இந்த ஹேர் பேண்டு தான் யாருதுன்னு தெரியல. நாங்கள்லாம் போட்டதே இல்லை. யாரோட ஹேர் பேண்டில் இருக்குங்க. ஃபஸ்ட்டு பண்ணாது. அது ஃபஸ்ட்டு கூட நான் பண்ணலை. கத்தி எதுக்கு வச்சுருக்கேன்? பிளாக் கத்தி. ஜாலியாக இருந்தியாடா காலேஜ்? ஆனால் காலேஜில் படிக்கவே வரல, வேறு தான் பார்த்துருக்கேன். லைட்டாலாம் இல்லை, லைட்டாகவே அப்படி தான் வேலை பார்த்துருக்கேன். போடா, என்னை விட்டுருந்தீங்கன்னா நான் போய் இன்ஜினியர் ஆயிருப்பேன். அவ்வளோதான், இதே முடிஞ்சிருச்சு பேக்கே. அதுலேயும் இங்கே பாரு நோட்டெல்லாம் போட்டு எத்தனை எழுதியிருக்கேன் உனக்கு. ஒரு காலத்தில் நான் செத்து போயிட்டேன். இங்கே பாரு, ஒரு காலத்தில் நான் செத்து போயிட்டேன்னா, ஒரு காலத்துலையா? உனக்கு முன்னாடி நான் செத்து போயிட்டேன்னா இந்த நோட்டுக்கெல்லாம் எடுத்து படி, கழுகையே வரும். நான் செத்து போயிட்டேன்னா நான் படிக்க மாட்டேன், எழுதுனதே நான் தான். இப்படி ஏதாவது நீ எழுதியிருக்கியாடா? ஏண்டா எழுசு? ஏன் நான் ஒன்றுமே எழுதி வச்சிருப்பேன். என்ன எழுதி வச்சிருப்பேன்? நான் எக்ஸாம் எழுதியிருப்பேன் உன்னை பற்றி. எக்ஸாம் எழுதுகிறேன். எக்ஸாம் என்ன எழுதுறதுன்னு தெரியாது.